இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது என்னவென்றால், வாரிசு என்பவர் யார்? ஒரு நண்பர் பார்த்துவிட்டு சொன்னார், அண்ணன் தம்பி 2 பேர், 2 பேர்களிலே ஒருவருக்கு ஒரு பையன், இன்னொருவருக்கு ஒரு பெண், 2 வீட்டுக்கும் ஒரு வாரிசா என்று சொன்னார். அதாவது பையன் இருந்தால் வாரிசு, பெண் இருந்தால் வாரிசு இல்லை என்று பொருள்படுகின்ற அளவிலே அவர்கள் பேசினார்கள். இதைத்தான் நாம் தவறு என்று சொல்கிறோம். ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, இரண்டிலே ஏதோ ஒன்றுதானே குழந்தை பிறக்கப் போகிறது. எனவே எது பிறந்தாலும் அது குடும்ப வாரிசு என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் வாரிசே இல்லாமல் இருப்பவரையும் ஒரு சில பேர் சாடுவது உண்டு. அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு பின்னாலே அந்த வாரிசு செய்ய வேண்டிய காரியங்களாம், நியம காரியங்களாம் செய்ய முடியாது என்றும், அதனாலே அவர்கள் வீட்டுக்கு முன்னாலே வௌவால் தொங்கும் என்றெல்லாம் தவறாக பேசுகிறார்கள். இதெல்லாம் மூடத்தனம் அல்லவா? அவ்வாறு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் வாரிசு என்று இப்பொழுது சமீபத்தில் நிரூபணமாக இருக்கிறது. இந்த டைரக்டர் பாரத ராஜா வீட்டிலே அவர்களுடைய பெண் ஈமக்கிரியை செய்திருக்கிறார். அந்த மாதிரி முன்னேற்றமான நடவடிக்கைகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே முன்னேற்றமாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழனுடைய எண்ணம். அதை கை கொண்டு ஆண் மட்டுமல்ல, அந்த வாரிசு பெண்ணும் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னாலே அனைவரும் சமம் என்ற முறையிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வாரிசு என்று தான் கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த சமய கொள்கையிலே தான் இந்த மாதிரியான மூடத்தனம் மிகுந்த ஒரு மன உளைச்சலை தருகிறது. எனவே இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது எந்த விஷயமாக இருந்தால் சொத்துக்களை பிரித்து கொள்வது மட்டும் ஆண் பெண் என்று வாரிசு முறை இல்லாமல் அது எந்த காரியமாக இருந்தாலும் அது வாரிசு தான் என்பதை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நம்முடைய இந்துக்களை இருக்கிற பெரியவர்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாரதராஜா விஷயத்தில் மகன் இல்லை என்றாலும் மகள் அந்த ஈமக்கிரியை செய்திருக்கிறார். எனவே அந்த விதமான உரிமை எந்த பாலாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உரிமை தரப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பெண்ணுக்கு பெண் அடிமை என்பது போல ஒரு ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த மருமகளை அந்த மாமியார் என்ன பாடுபடுத்துகிறார் என்பதும், அதே மாதிரி பெண் குழந்தைகளை எல்லாம் இன்றைக்கு கொலை செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த வருடத்தில் கூட பேப்பர்களை பார்க்கிறோம். தன் பாட்டி தன் பெண்ணாக பிறந்த குழந்தை அளவிலேயே கொன்று விட்டாள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு அநியாயமான ஒரு எண்ணங்கள். அந்த பாட்டியெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தின் முன்பு நிறுத்தி அதற்குண்டான தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதை நேரத்திலே இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாரிசு தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை இந்த தமிழ் அமுது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.